குக்குருக்கு குக்குருக்கு குக்குருக்கு. இப்போதான் தூங்கின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே காலையில் விடிஞ்சிருந்துச்சா. ட்ரிங் 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 ட்ரிங். என்ன ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கு, சரி போய் பார்ப்போம். ஹலோ, யாரு? எங்களுக்கு தெரியலையாடி. நாங்கள் ஃபாரின்லேருந்து நிஷா உஷா வந்துட்டுருக்கோம், அமெரிக்காவிலேருந்து. அப்படியா? ஆமாடி, நாங்கள் இங்கே பக்கத்தில் தூத்துக்குடி கிட்ட வந்துட்டோம். இன்னும் 1 மணி நேரத்தில் உங்கள் ஊருக்கு வந்துடுவோம். அப்படியா, சரிடி. வீடு வேறு வைக்கேன். எம்மா, வீடு வேறு குப்பையாக இருக்கே. துவைச்சி போட்டு துணி வேறு மடிக்கலை, டேபிள்லாம் அங்கேயும் இங்கேயும் கிடக்கு. சரி கொஞ்சம் வேலை பார்ப்போம். கிச்சன் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. டேய், நீ கொஞ்சம் எந்திரிடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நீ போய் பெட்ரூமில் போய் படு. ஓகேம்மா. நான் கொஞ்சம் அப்படியே ஃபஸ்ட்டு வந்து அந்த சேரில் உள்ள துணியை மடித்து வச்சுட்டு சேரை தூக்கி போடுவேன். சப்பா, ஒரு வழியாக இந்த துணி அவ்வளோத்தையும் மடிச்சாச்சு. நம்ம இப்போ பாதி துணியை உள்ளே வச்சுட்டு வருவோம். நம்மளுக்கு குளிச்சுட்டு போடுற துணியை மட்டும் எடுத்து வச்சுக்கிடுவோம். சபாடா, ஒரு வழியாக துணி மடித்து எல்லாத்தையும் வச்சுச்சு. இந்த சேர் வேறு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெட்ரூமில் வச்சுக்குவோம். பெட்ரூமில் வச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த குர்த்தி தான் போடணும் இன்னைக்கு. சரி, இந்த சேர்ஸ்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சுப்போம். நான் சேர்ஸ்லாம் அடுக்கி வச்சிட்டேன். அதுக்கடுத்து பெட்ரூம் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. அதுக்கடுத்த ஹாலும் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சனும் க்ளீனாக இருக்குது. ஏன்னா நான் நேற்று நைட்டே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நிஷா உஷா வந்தாங்கன்னா எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுவோம். அதுக்கடுத்து அந்த பசங்களெல்லாம் எழுப்பிக்கலாம். அடுத்த காஃபி போட்டு டிஃபன்லாம் ரெடி பண்ணணும். எவ்வளோ வேலை இருக்குது. ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இன்னும் எத்தனை வேலையை முடிச்சிருப்பேன். இப்போவுமே வாரேன்ட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வருவோம். இந்த குர்த்தி வந்து எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் வந்து இதை வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது வந்து இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெலிவரி ஆச்சு. இதை வந்து நான் ஃபஸ்ட் டைமாக போடுவேன். இப்போ வந்து வாங்க, நம்ம ஹேரு தலை இழுத்துக்கலாம். அதனால கொஞ்சம் மேக்கப்லாம் போட முடியும். சரி, நம்ம தலை சீவிக்கணும். ஒரு வழியாக தலை சீவியாச்சு. கொஞ்சம் விடி மடித்து ஒரு கிளிப்பு குத்திப்போம். இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம மேக்கப்லாம் முடிச்சாச்சு. நம்ம வந்து இப்போ பால் காய்ச்சிட்டு அரிசியை ஊற்றி சோறு பொங்குவோம். இது என்ன வீடு இவ்வளோ குப்பையாக இருக்குது. சரி, பெருக்கு மாதிரி எடுத்துகிட்டு வந்து தூத்துருவோம். ஓகே, ஹாலில் தூத்தாச்சு. இப்போ பெட்ரூம். இந்த லிப்ஸ்டிக் வேறு கீழே விழுந்துச்சு. வந்து கிச்சனை மட்டும் நம்ம கொஞ்சம் லைட்டாக தூக்கணும். சப்பா, இதெல்லாம் தூக்குறதுக்கே கொஞ்சம் முதுகு வலிச்சு போச்சு.
ஆனால் இதில் வந்து அவ்வளோவா குப்பை இல்லை, கொஞ்சம் மண் தான் இருந்திருக்கு. அதனால் அவ்வளோவா நான் தூக்கல, சும்மா வேண்டாப்பில் தூத்து வச்சுட்டு வந்துட்டேன். சரி, நம்ம அரிசி எல்லாத்தையும் வச்சு வளர்ப்போம். ஒரு வழியாக தோசை நிறைய சுட்டு பிடிச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு. இப்போ அரிசியை மட்டும் வள வைக்கணும் அடுப்பில். அரிசி சோறாகட்டும், அதுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோறு வந்துட்டு நினைக்கிறேன். சரி, ஆஃப் பண்ணி விட்டுட்டு வந்து டிவி பார்ப்போம். எல்லா வேலையும் முடிச்சு வச்சு அந்த பசங்க மட்டும் அவங்க வந்து எந்திரிச்சு வரட்டும். சரி, ஷோ வர்ற எபிசோடு வந்து அதுக்கு அடுத்த எபிசோடு, மறக்காமல் அதை பாருங்கள். வைஷ்ணவி ஸ்டெல்லா பார்பி ஷோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருங்க. இந்த எபிசோடு வந்து ஃபஸ்ட் எபிசோடு, 2வது எபிசோடு அதுக்கு அடுத்து வந்துடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.